நமக்கு மாலையில் ஆராதிக்க வேண்டும் என்றால் மிகவும் பெரிய ஹால் எல்லாம் கிடைத்தது. 2500 பேர் உட்காரத்தக்கதாக. ஆனால் அதை விட்டு காலையிலே முதல்ல கனி தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தை எடுத்திருக்கிறோம். ஆனாலே சத்தியத்தின்படி போதிக்கும் இடங்களிலே நீங்கள் சென்று இந்த சத்தியத்தை கேட்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அற்புத அடையாள போதனைகள், தீர்க்க தரிசன போதனைகள், சுயத்தை மேன்மைப்படுத்தும் ஊழியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கண்டு எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆவியை பகுத்தறியத்தக்கதான கிருபை தெய்வ கரத்திலிருந்து நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவரை இணங்கொண்டு கொள்ள முடியும். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் ஜூன் 15, 22, 29 வெள்ளி ஆறுதலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வேதத்தின்படி நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்காக ஜெபிங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். ஜலத்தாப்பனின் தர்மியான ஆசைக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த காலை நீர்த்துக்காக நன்றியப்பா. இந்த 5 மாதங்களுக்கு நீர் போதுமான இந்த கிருபைக்காக நன்றி. இந்த 6ஆம் மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு குடும்பமாக கூட எங்கள் ஜீவிதத்தில் பாராட்டின எண்ண முடியாத கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த காலை ஆறுதலை சொந்த வாசனையை ஏற்றுக்கொண்ட கிருபைக்கு நன்றி. என் கையின் பிராசனத்தை கொடுத்ததை ஏற்றுக்கொண்ட கிருபைக்கு நன்றி. கொடுக்க முடியாமல் இருக்கும் பிள்ளைகளை ஆசுவத்த கிருபைக்கு நன்றி. எப்பொழுது நம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த செய்திக்கு விரோதமாக கிரியையும் எல்லாவது அந்த சக்திகளை, டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட்டை, சொருவின் ஆவிகளை, தூக்கத்தின் ஆவிகளை நான் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கடிந்து கொள்கிறோம். இதில் வரும் சகல துதி கனமை மகிழ்ச்சியோம் கொடுக்கப்படும் வார்த்தை அடியனுக்கு ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக்கத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. எல்லாம் வல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ரெண்டு நாளாகமம் 7:14. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். இந்த வசனம் முக்கியமாக ஊழியக்காரர்கள் எழுப்புதலுக்காக பயன்படுத்தும் ஒரு வேத வசனம். இந்த காலை நேரத்திலும் நாம் ரட்சிப்பு மற்ற காரியங்களுக்கு நேராக இதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் 9 காரியங்களை நாம் காண்கிறோம். தாவீதின் குமாரனாகிய சாலமோனுக்கு பரலோக தேவனாகிய யெகோவா தனக்கு ஒரு பெரிய வாசஸ்தலத்தை, தேவாலயத்தை கட்டும் பாக்கியத்தை கொடுத்தார். தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்ட பொழுது சகல இஸ்ரவேல் மக்களும் அங்கு கூடி வந்தார்கள் ஆலய பிரதிஷ்டைக்காக. ஆலய பிரதிஷ்டை மிகவும் கம்பீரமாக நடைபெற்றது. அன்று பகல் முழுவதும் ஆராதனை நடந்தது. இரவிலே மக்கள் தேவனை துதித்துக் கொண்டு இப்படிப்பட்ட கிருபையை தாவீதின் குமாரனாகிய சாலமோனுக்கு தேவன் கொடுத்ததற்காக பரலோக தேவனை துதித்துக் கொண்டு அவர்கள் கடந்து சென்றார்கள். அன்று பகல் முழுதும் அந்த வைபவத்தில் பங்கெடுத்தினாலே மிகுந்த சோர்வுற்ற சாலமோன் படுத்து நித்திரை செய்த பொழுது இஸ்ரவேலின் தேவன் அவனுக்கு சொப்பனத்திலே தரிசனமானார். தரிசனமாகிவிட்டு, சாலமோனே, இக்கட்டில் இந்த ஆலயத்துக்காக அதிலே நான் வாசமாகியிருப்பேன் என்று வாக்கு செய்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் உன் ஜனங்கள், என் ஜனங்கள் என்று என்னுடைய சத்தியத்தை விட்டு மீறி நடக்கிறார்களோ அன்று அவர்களுக்குள்ளாக நான் வாதையை அனுப்புவேன், அவளை தண்டிப்பேன். அப்பொழுது நீ அறிந்து கொள், அவர்கள் எனக்கு கீழ்ப்படியவில்லை என்ற சத்தியத்தை அறிந்து கொள் என்று சொல்லிவிட்டு, சகல கிருபையும் பொருந்திய தேவன் மீண்டுமாக தன் ஜனத்தின் மேலே பரிதாபம் கொண்டவராக சொன்ன வசனத்தை தான் நாம் 14ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்டோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் உலகில் நடைபெறும் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கண்ணோக்கினால் நம் மனம் பதபதிக்காது இருக்காது. ஏனென்றால் டிவியில் பார்த்தாலும் சரி, காலை நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தாலும் சரி, எங்கு பார்த்தாலும் நம்முடைய மனம் பதபதிக்கத்தக்கான செய்தியைத்தான் பார்க்கிறோம். குண்டுவெடிப்பு, இன்னசென்ட் மக்களை தீவிரவாதிகள் கொன்று தவிக்கும் காரியங்கள், அரசியலிலே இருக்கும் பிரச்சனைகள், நன்றாக இருந்த ராஜ்யங்கள் பொருளாதார நிமித்தமாக தள்ளாடும் காலகட்டங்கள், புரட்சி தேசங்களிலே
கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வள்ளி காரியங்கள், இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். சுபாவ அன்பு தனிந்து போனதுனால, மனிதாபின குணங்கள் நீங்கி போனதுனால, ஒவ்வொரு சுயம் என்ற காரியத்தில் பிடிபட்டதினால ஒரு அன்பற்ற திறமைக்குள்ளாக இந்த தேசங்கள் கடன் செல்வதை நாம் காண்கிறோம். இதற்கு ஒரு விமோச்சனமே இல்லையா என்று கேட்டால் எந்த ஒரு அரசியல்வாதியோ தலைவர்களோ ஒரு சரியான பதிலை கொடுக்க முடியாது. மௌனம்தான் அவளுக்கு பதிலாக இருக்கும். ஆனால் வேதம் ஒரு சொல்லும் வழியைத்தான் நான் வாசிக்க கேட்டோம். தேவன் கொடுத்த ஒரு ஃபார்முலா, சூத்திரம் என்று சொல்லலாம். தாழ்மை, ஜெபம், தேவன் முகத்தை தேடுதல், பொல்லாத வழியிலிருந்து திரும்புதல். இது ஒன்றுதான் தனிப்பட்ட ஜீவமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், தேசமாக இருக்கட்டும், தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் தேவன் கொடுக்கும் ஒரு ரகசியத்தை தேவன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். எவ்வாறு வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு மனிதனாலே என்று சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரு தொடர்ந்து வருவதை நாம் காண முடியும். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே முழு மனுக்குலமும் இந்த நாள் வரை பாவத்துக்குள்ளானதை நாம் அறிவோம். ஒரு மனிதனுடைய விசுவாசத்தினாலே பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் அறிவோம். ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஆக்கப்பட போகிறார்கள் என்ற சத்தியத்தையும் நாம் அறிவோம். யார் யார்? ஆதாம், ஆபிரகாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவ்விதமே உண்மையான கிறிஸ்தவனை கொண்டு, கிறிஸ்தவனாக நம்மை கொண்டு தேவன் முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு 4 பெரும் தலைப்புகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, என் ஜனங்கள். நாம் தேவனுடைய ஜனங்கள். என் ஜனங்கள். இந்த உலகத்திலே இப்பொழுது 7 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் அனைவரும் சிருஷ்டித்தது தேவன்தான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே இவர் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் அல்ல. காரணம், இவர்களிலே ஒரு கூட்டம் அவரை வெறுக்கிறது, ஒரு கூட்டம் அவரை வெறுத்து தள்ளுகிறது, ஒரு கூட்டம் தேவன் இருக்கிறார் என்றே பொருட்படுத்தாது ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. இன்று மனிதர்களுக்குள்ளாக பிரதர்ஹுட் என்ற கூட்டத்தை அமைக்கலாம். தேவன் எங்களுடைய தந்தை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்குள்ளாக காணப்படும் ஐக்கியம்தான் ஒரு ஐக்கியமே தவிர மற்றது அல்ல. கிறிஸ்துவிடம் தேவன் தங்களுடைய பிதா என்று ஒரு கூட்டம் சொல்லியது. அதற்கு அவர் கூறிய பதிலை வாசிக்க கேட்போமா? யோவான் 8:44 முன்பகுதி. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். ஆம், இது உண்மை. யார் யார் கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்க மறுத்து சுபாவ குணமான சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட ஆதாம் செய்த அதே குணத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பிசாசினுடைய பிள்ளைகள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் இங்கு காண்கிறோம். ஒரு பூலக தகப்பனுக்கு பிறக்கும் பிள்ளை அவருடைய குடும்பத்தில் அங்கமாகிறது. அது அவனுடைய பிள்ளை. அவனுடைய பேர் அதற்கு இன்ஷியல் அதுக்கு கொடுக்கப்படுகிறது. அவ்விதமே பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்றால் ஆவியிலா நாம் மறுபடி பிறக்க வேண்டும். இதை முற்றுமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வீட்டில் சென்று யோவான் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நிக்கதேமுக்கும் நடைபெற்ற ஒரு மறுபடி பிறத்தல் என்றால் என்ன என்ற சத்தியத்தை அங்கு அவர் விளக்குவதை நீங்கள் காண முடியும். மறுபடி பிறத்தல் என்றால் ஒருவன் கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியிலே பிறப்பதாகும். உள்ளான மனிதன்களை இவ்வளவு காலம் ஆதாமுடைய குணத்தை உடையிருந்தவன் இப்பொழுது பரத்திலிருந்து வந்த 2ஆம் ஆதாமுடைய குணத்தை தரித்துக் கொள்வதைத்தான் மறுபடி பிறத்தல்
என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்